என்னுடைய கையில் ஒரு டிவி ரிமோட் இருக்கிறது, ஆனால் ஏசியை ஆபரேட் பண்ணுவதற்காக இது படைக்கப்படவில்லை. நாம் அவை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். என்னுடைய கையில் ஒரு டிவி ரிமோட் இருக்கிறது. இதை வைத்து நான் டிவியை ஆன் செய்யலாம். அந்த டிவியும் உடனே ஆன் ஆகிவிடும். இதே ரிமோட்டை வைத்துக்கொண்டு நான் ஏசியை ஆப்ரேட் செய்கிறேன் என்றால் அந்த ஏசி ஆன் ஆகாது. காரணம், இந்த ரிமோட் டிவிக்காக மட்டும்தான் இதன் பர்பஸ் இருக்கிறது. இதை ஆன் பண்ண முடியும், இதை ஆஃப் பண்ண முடியும். ஆனால் ஏசியை ஆப்ரேட் பண்ணுவதற்காக இது படைக்கப்படவில்லை. ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே தேவன் ஒரு உன்னதமான ஒரு படைப்பை படைத்திருக்கிறார் மனித இனத்திற்கு. இந்த மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பர்பஸை கொடுத்திருக்கிறார். நாம் அவை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை பார்த்து ஐயோ எனக்கு இது இல்லையே என்று கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவன் என்ன பர்பஸ் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து அதை தேடி ஓடும்போது நிச்சயமாக 100% நம்மால் வெற்றி பெற முடியும். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கிருபைகள், இரக்கங்கள், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் பெற வேண்டும் என்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பர்பஸ் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய ஆலோசனையோ நிலை நிற்கும். ஆம் அருமையானவர்களே, நாம் மற்றவர்களை பார்த்து அல்லது நம்முடைய யோசனையில் பலவிதமான சந்தேகங்களையும் கொண்டு நாம் நடப்போம். ஆனால் தேவன் அவை எல்லாவற்றையும் மாற்றி அவருடைய நோக்கத்தின் மூலமாக நம்மை செயல்பட வைப்பார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.